ஃபாக்ஸ்டெயில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஸ்கின் கேர். ஆமா, இது நல்ல ட்ரெண்டிங்கா போற ஒரு பெரிய பிராண்ட் இது ஃபாக்ஸ்டெயில்ன்றது. நீங்க ஆன்லைன்லயே பாத்துருக்கலாம், நல்ல மூவபிள் ஆகும். சோ அதனால நம்ம கடையிலயும் அது இருக்குது. கஸ்டமர்ஸ்க்கு நியர்பை வாங்குறதுக்கு எல்லாருமே நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஓகே, எல்லாமே இதுல மூவபிள் ப்ராடக்ட் தான், எதுவுமே மூவ் ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. பார்த்தா எடுக்கிறீங்க, ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால மார்க்கெட் ஸ்டடி பண்ணி எடுக்கிறீங்க. ஆமா, கஸ்டமர்ஸ்க்கு எது வேணுமோ, எந்தெந்த பிராண்ட் லைக் பண்றாங்க, எது நல்ல மூவபிள் ஆகுது, நம்ம கடையில எது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துதான் ஒண்ணு கொண்டு வந்து வரீங்க. ஆமா, நம்ம கிட்ட இல்லாத ப்ராடக்ட்டும் இருக்காது. எது ஹைக்கா இருக்கோ அது நம்ம கடையில கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிட்மி ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு உங்களுக்கு. ஃபிட்மி இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேஷன் கலர்ஸ், லோ ரேஞ்ச் வேணும், எனக்கு பட்ஜெட் கம்மியா வேணும் அப்படின்ற கஸ்டமர்ஸ்க்கும் இங்க ஹை லெவலும் இருக்கு, பட்ஜெட் லோவா இருக்கிறதும் இருக்குது. சோ எல்லா நடுத்தர மக்களும் ஹை வேல்யூ மக்கள் எல்லாருக்குமே இருக்கு, வந்து எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். சரி, மந்த்லி salary கம்மியா இருக்கு, எனக்கும் மேக்கப் வந்து கொஞ்சம் க்ரூமிங் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கும் வந்து இருக்கு நம்ம கிட்ட. சோ நம்ம கிட்ட வந்து இந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல். ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்லர்ல நான் தான் கேட்க வந்தேன். பார்லர் நம்மளோட இடத்துல வந்து ரீட்டைல் பப்ளிக் தான் வராங்களா இல்ல ப்ரொஃபஷனல்ஸ் வராங்களா கேட்க. பார்லர் ஐட்டம் தான் நிறைய பேர் ஃபாஸ்ட். ஓகே, ஏன்னா இது பார்லர்ல யூஸ் பண்ற ஐட்டம் ப்ராடக்ட்ல, அதாவது பார்லர்ல இருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் பப்ளிக் கிடைக்காது. பட் இது நம்ம விக்கிறோம், அதனால ஆமா. சோ இத வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும் தாராளமா. அவங்க வந்து தனியா ஒரு பார்லர் ஆரம்பிக்கிறதா எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா எல்லாமே அரேஞ்ச்